ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். இன்று பிப்ரவரி 1 பௌர்ணமி. இரவில் தூங்குவதற்கு முன்பு ஏற்ற வேண்டிய ஒரு அரிய சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இன்று பௌர்ணமி. சந்திரனோட ஒளி மிக அதிக ஆற்றல் பூமியில பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரவு நாள் தான் இந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பு விளக்கு, அதுவும் இந்த பௌர்ணமி நாள்ல கருதப்படக்கூடிய ஒரு அரிய விளக்கு, இது நம்ம வீட்டிலேயோ இல்லைன்னா நம்ம கோவில்லையோ போய் ஏற்றணும் அப்படின்னா அது பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதையும் கெட்ட எண்ணங்கள் அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றும். ஒளியால் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த ஒரு பௌர்ணமி நாளானது இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல சந்திர பகவானை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் எப்படியாவது ஏற்றி விடுங்க. அப்படி ஏற்றி விட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, பௌர்ணமி நாட்கள் எப்பொழுது வந்தாலும் அந்த நாட்களில் நீங்கள் ஏற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக சந்திர பகவான் ஏற்படுத்துவார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும். அப்படி ஏற்றணும் அப்படின்னா கடந்த மாதம் ஏற்பட்ட தடைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். முக்கியமா பணப்பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுகிறது. இந்த பணமும் கடனும் மட்டும்தான். அப்படிப்பட்ட பணத்தாலும் கடனாலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முழுவதும் தீர்வதற்கு நம்ம இரவு நேரத்துல இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலே போதும். இந்த ஒரு தீபத்தை மற்ற நாட்களை விட இந்த ஒரு பௌர்ணமி நாட்களில் நம்ம ஏற்றுவது இன்னும் சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாம எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பௌர்ணமி இரவு குறிப்பா வீட்டில் சுபசக்திகளை இருக்கும். அப்படிப்பட்ட சுபசக்திகளை இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்ம தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா எந்த விதமான தடைகளும் உங்களுடைய வீட்டில் ஏற்படாது. தாமதமான செயல்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது இருக்கும். பண நெருக்கடியை உங்களிடமிருந்து குறைக்கும். எதிர்மறை சக்திகளை முழுமையாக அகற்றும். வீட்டில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் கெட்ட சக்திகளும் இனி உங்களுடைய வீட்டில் குடியிருக்காது. குடும்பத்துல சண்டை, மன உளைச்சல் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முழு தீர்வானது இருக்கும். குழந்தைகளுக்கு அமைதியான ஒரு தூக்கமானது உங்களுக்குள் வரும். உங்களுடைய மனதும் தெளிவாகும். இது ஒரு சாதாரண விளக்கு கிடையாது. சந்திரன் மற்றும் அக்னி ஆற்றல் சேர்க்கை இந்த இரண்டும் சேரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விளக்கா இந்த ஒரு விளக்கானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு விளக்கை இரவு 12 மணிக்குள் நீங்களும் உங்களுடைய வீட்டிற்குள் ஏற்றுங்க. இரவு 10 மணிலிருந்து 12 மணிக்குள் இன்று இரவிற்குள் நீங்க எப்படியாவது இந்த ஒரு பௌர்ணமி நாளில் ஏற்றி பாருங்க. நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னா, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அது வெள்ளைய நிறத்துல இருந்தாலும் சரி, இல்லைன்னா பித்தளை தட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு நெய், அதுவும் குடி நெய்யாக இருந்தால் மிகவும் சிறப்பு. குடிநெய் இல்லாதவங்க கடைகளில் வாங்கின நெய்யை கூட நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நெய்யானது தேவைப்படும். நெய்யை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பருத்தி திரி, அடுத்ததாக சிறிதளவுக்கு பச்சரிசி, ஒரு வெள்ளை மலர், அது ஜாதி மலர் இல்லைன்னா மல்லி, இந்த ரெண்டுல எது கிடைத்தாலும் மிகவும் சிறப்பு. இது அனைத்துமே இந்த ஒரு விளக்கை நம்ம ஏற்றி வழிபடுவதற்கு தேவைப்படுகின்ற ஒரு பொருளா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல முதல்ல வெள்ளை நிற தட்டையோ இல்லைன்னா அந்த பித்தளை தட்டையோ நீங்க எடுத்து உங்களுடைய பூஜை அறையில வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து விட்டு பச்சரிசியை சிறிதளவு அந்த தட்டு முழுவதும் ஒரு கைப்பிடி பச்சரிசியை போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுக்கொண்டு அதை அந்த வெள்ளை நிற தட்டு நீங்க எடுத்து வைத்தீங்க அல்லவா, அது முழுவதும் நீங்க சிறிதளவு பரப்பி விடுங்க. பரப்பி விட்டு அதுக்கு மேல நீண்ட பருத்தி திரையை வைத்து நெருப்பில் நீங்க துப்பவும். நெய் இருக்கல்லவா, அந்த நெய்யில நீங்க துப்பணும். அருகில் சந்திரனை மனதார கற்பனை செய்து கொள்ளுங்கள். கற்பனை செய்து கொண்டு அடுத்ததாக நெய் தீபத்தை வைத்து அதுல நீங்க எடுத்து வைத்த அந்த பருத்தி திரி இருக்கல்லவா, பருத்தி திரிய அந்த பச்சரிசிக்கு மேல அந்த நெய் தீபத்தை வைத்து, பச்சரிசியை வைத்து நெய் தீபத்தை அதுக்கு மேலே வைத்து அதற்கப்புறம் நீங்கள் இந்த பருத்தி திரியை வைத்து இந்த ஒரு விளக்கை ஏற்றணும். அப்படி இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய விளக்கு ஏற்றுவதற்கு அருகில் சந்திரனுடைய உருவகப்படம் இருக்கணும். அப்படி உருவகப்படம் உங்களுடைய வீட்டில் இல்லைனாலும் ஃபோனில் சந்திரனின் உருவகப்படம் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு உருவகப்படத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைங்க. வைத்து அந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இப்போது இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். குடும்பத்துல நன்மைகள் நடக்கும். மனசுல அவ்வளவு அமைதி ஏற்படும். உங்களுடைய நிதி விஷயங்கள்ல ஒரு சீரான ஒரு செயலானது நடக்கும். எது வேண்டுமோ அது உங்களுடைய மனதில் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். வீட்டுல வடகிழக்கு மூலையில இதை நீங்க வைக்கலாம். இந்த ஒரு தீபத்தை வடகிழக்கு மூலையில வைத்து ஏற்றினாலும் இன்னும் சிறப்பு. அங்கு மூடப்பட்ட ஜன்னல்கள் இருந்தால் பிரச்சனைகள் கிடையாது. தீபம் ஏற்றுகின்ற இடமானது அமைதியாக இருக்கணும். எனவே பூஜை அறையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீடுகளில் எந்த ஒரு இடம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு சரியாக இருக்குமோ அந்த ஒரு இடத்துல வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். முழுக்க முழுக்க இந்த ஒரு தீபம் ஏற்றுகின்ற இடம் அமைதியுடன் இருக்க வேண்டும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது 11 முறைகள்
இந்த சந்திர பகவானின் ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சோம் சோமாய நமகா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறுங்க. இது சந்திரனின் குளிர்ந்த ஆற்றலை உடனடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இன்னும் அதிக அளவு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளை நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கும் அவ்வளவு சக்தியானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறிவிட்டீங்க அப்படின்னா சந்திர பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே இதை மட்டும் நீங்க செய்யுங்க. இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய கண்களை நீங்க மூடிக்கொள்ளணும். மூடிக்கொண்டு நெய் தீபத்தின் ஒளி மெதுவாக உங்களுடைய மனதை நிரப்பணும். அந்த நெய் தீபம் எந்த அளவுக்கு எரியுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய எண்ணத்திற்குள் அந்த ஒரு சிந்தனையை கொண்டு வந்து அது உங்களுடைய மனதிற்குள் வரும்படி நினைத்துக் கொள்ளுங்கள். கற்பனையுடன் நினைத்து அதற்கப்புறமா நேற்றைய கவலைகள் கரைந்துவிடும். இனிமே நாளை வரப்போகிற தடைகள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் அப்படின்னு உங்க மனதிற்குள் நீங்க நினைக்கணும். சந்திர ஒளி உங்களுடைய இதயத்தில் பிரகாசிக்கும். இன்று தொடங்கக்கூடிய இந்த பௌர்ணமி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை நாளை கொண்டு வரும். இந்த ஒரு முடிவுல இந்த பௌர்ணமியானது முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நாளையிலிருந்து தான் நல்ல நேரமானது தொடங்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு விளக்கானது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி அமைக்கும். அதுவும் இந்த ஒரு விளக்கை இரவு நேரத்துல நீங்க தூங்குவதற்கு முன்பாக ஏற்றி விட்டு தூங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நாளை நாள்ல எந்த விதமான பிரச்சனைகள் எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விளக்கு தான் இந்த பௌர்ணமி நாள்ல ஏற்றப்படுகிற இந்த ஒரு விளக்கு. எனவே இந்த ஒரு விளக்கை நீங்களும் ஏற்றி பாருங்க உங்களுடைய வீட்டில். இதை நீங்க வீட்டுல ஏற்றுவது மூலியமா அதுவும் இந்த ஒரு நாள் பௌர்ணமி நாள்ல ஏற்றுவது மூலியமா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். ஏதாவது தடைபட்டு நின்றுச்சு அப்படின்னா அந்த தடைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும். தம்பதிகளுக்கு ஒரு அமைதியானது நடக்கும். தம்பதிகளுக்குள் அமைதி இல்லாமல் தொடர்ந்து சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் ஒரு முழு அமைதியானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவர்களையும் இந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை போல செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முழுமையாக தெரிந்துவிடும். அதே போல முதியவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களையும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அவர்களையும் பூஜை அறையிலோ இல்லை நீங்க ஏற்றுக்கின்ற இடத்திற்கு அருகிலேயோ அமர வையுங்கள். அப்படி அவர்கள் அமர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் இன்னும் மேம்பட தொடங்கும். வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ஒரு புதிய திறப்புகளை திறக்கக்கூடிய ஒரு தீப பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை தவறாம இந்த ஒரு நாள் இரவிற்குள் நீங்க செய்து விடுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பௌர்ணமி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இரவாக இருக்கும். நீங்க ஏற்றக்கூடிய இந்த ஒரு அரிய தீபம் உங்களுடைய வீடு முழுவதும் நல்ல ஆற்றலை கொண்டு வரும். சந்திர பகவானின் ஒளி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் வளமாக்கும், ஆரோக்கியமாக்கும், அமைதியை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். இந்த பௌர்ணமி தீபத்தை கண்டிப்பா நீங்க தூங்குவதற்கு முன்பாக ஏற்றுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சந்திர பகவான் உருவாக்குவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம். எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்களும் ஏற்றுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு தீபத்தை கூறி அவர்களையும் இதனை ஏற்றி அவருடைய வாழ்க்கையிலும் பயன்பெற சொல்லுங்கள். இது காஞ்சி மகான் மகா பிரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலையும் உருவாக்க முடியும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.